அந்த படத்துக்கு கதை வசனம் கலைஞர், பாடல்கள் எழுதியவர் கண்ணதாசன், பாடி நடித்தவர் கலைவாணர். திராவிட முன்னேற்றக் கழகம் பிறந்த 4 ஆண்டில் வந்தது அந்த படம். தொண்டர்களின் உணர்ச்சியை தட்டி எழுப்பியது மட்டுமல்ல, திமுக என்றால் என்ன என்பதையும் சொன்னது அந்த பாடல். தீனா மூனா காணா எங்கள் திருக்குறள் முன்னேற்றக் கழகம், தீனா மூனா காணா அறிவினை பெருக்கிடும் பகுத்தறிவோடு நாட்டினர் வாழ திருக்குறள் தந்தார் பெரியார் வள்ளுவ பெரியார், அந்த பாதையிலே நாடு சென்றிடவே வழி வகுப்பதையும் அதன்படி தீனா மூனா காணா, நடப்பதும் எங்கள் கருப்பு சிவப்பு என்ற பேதத்தை நீக்கும், தலைகணத்தை குறைத்து நல்ல தன்மையை உண்டாக்கும் என்று போகும் அந்த பாடல். சிலரின் பொழிப்புரைகளுக்கு சிக்கியிருந்த திருக்குறளை மீட்டு வந்து பாமரர்களது சிந்தனைக்கு பந்தி வைத்தது திராவிட இயக்கம். நாம் குறள் மதத்தை சேர்ந்தவர்கள் என்று அறிவித்து திருக்குறள் மாநாடு நடத்த தொடங்கினார் பெரியார். அதற்கு போட்டியாக சிலர் கம்ப ராமாயணத்தையும் சிலப்பதிகாரத்தையும் தூக்கிச் செல்ல தொடங்கினார்கள். குறள் என்பது இலக்கியம் அல்ல, அதுவே தமிழர் மெய்யியல் என்பதை சொன்னது திராவிட இயக்கம். முத்தமிழறிஞர் கலைஞர் திருவள்ளுவரின் தீபம் ஏந்திச் செல்லும் முதல்வராகவே ஆனார். அவரது வாழ்நாளில் குறள் தீபத்தை அணைய விடவில்லை. சென்னை மருத்துவக் கல்லூரியின் தமிழ் மன்றத்தை தொடங்கி வைக்க போனார் கலைஞர். அவர் அமைச்சராக கூட ஆகாத காலம். உங்களுக்கு நான் புதிய மாத்திரைகளை அறிமுகப்படுத்த வந்துள்ளேன் என்று தொடங்கினார். மருண்டு பார்த்தார்கள் மருத்துவர்கள். ஒரு மாத்திரை அல்ல, 1330 மாத்திரைகள். அதை பயன்படுத்தினால் எந்த நோயும் வராது, மேட் இன் தமிழ்நாடு என்று சொல்லி கைத்தட்டலை அள்ளினார். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள் தீட்டிய வள்ளுவ புலவனுக்கு கலைஞர் எனும் புலவர் அரசாட்சியில் இருந்த போதும் தமிழாட்சியை நடத்திய போதும் உருவாக்கியவையும் 10. சட்டமன்றத்தில் குறளோ, நிலாவை பார்த்து நடந்து செல்வோர் அனைவர் கூடவும் அது வரும். அதை போலத்தான் வள்ளுவனும் எல்லாருக்கும் பொதுவானவர். அந்த பொதுமையை விளக்கும் வண்ணம் வேணுகோபால் சர்மா தீட்டிய ஓவியம்தான் இன்று காட்சிக்கு இருக்கிறது. இந்த படத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வைக்க நினைக்கிறார் கலைஞர். அது பக்தவட்சலம் ஆட்சி. திருவள்ளுவர் படத்தை மன்றத்தில் வைக்க கணம் முதலமைச்சர் அனுமதிக்க வேண்டும் என்றார் கலைஞர். கணம் உறுப்பினர் தனது சொந்த செலவில் கொடுத்தால் வைக்கலாம் என்றார் முதல்வர். நானே செய்து தருகிறேன் என்றார் கலைஞர். மறுநாள் காட்சிகள் மாறியது. அரசே வைக்கும் என்றார் முதல்வர். யார் வைத்தால் என்ன, வள்ளுவர் உள்ளே வர வேண்டும் என்றார் கலைஞர். அப்படித்தான் மன்றத்துக்குள் வந்தார் குறளாசான். 2. ஓடுகிறார் வள்ளுவர். பொதுப்பணித்துறையோடு சேர்த்து போக்குவரத்துக்கும் அமைச்சராக ஆனார் கலைஞர். தமிழகத்தில் ஓடும் பேருந்துகளில் திருவள்ளுவர் படத்தையும் குறளையும் எழுதி வைக்க உத்தரவிட்டார். இது அந்த காலத்தில் அதிகமாக கிண்டலடிக்கப்பட்டது. யாகாவ ராயினும் நாகாக்க என்று எழுதப்பட்டுள்ளது யாருக்காக என்று ஒரு உறுப்பினர் கேட்டார். நாக்கு இருப்பவர் அனைவருக்கும் என்றார் அமைச்சர் கலைஞர். 3. வள்ளுவர் கோவில். முதல்வர் கலைஞரும் அமைச்சர் கண்ணப்பனும் திடீரென மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோவிலுக்கு வந்தார்கள். சைவ மனம் கமழும் திருவள்ளுவர் அவர். இதனை மொத்தமாக மாற்றி மாபெரும் கோவிலாக எழுப்ப நினைத்துதான் வந்தார் முதல்வர். ஆனால் அந்த இடம் மிக மிக குறுகலானது. நடைமுறை சிக்கல்களும் இருந்தன. இருக்கும் கோவில் அப்படியே இருக்கட்டும், அதற்கு முழுமையான சீரமைப்பு செய்வோம் என்று தொகையை ஒதுக்கினார். குன்றக்குடி அடிகளார் தலைமையில் சீரமைத்தார். இப்படி ஒரு கோவில் இருப்பதே நாட்டுக்கு அப்போதுதான் தெரியும். 4. வள்ளுவர் கோட்டம். மயிலை கோவிலை விரிவுபடுத்த முடியாத வருத்தத்தில் விரிவான இடம் பார்த்து அவர் கண்டுபிடித்ததுதான் நுங்கம்பாக்கம். 15 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி எழுப்பினார் கோட்டம். 500 சிற்பிகள், 1000 ஊழியர்கள், இரவு பகல் பாராது 14 மாதங்களில் எழுப்பிய மாபெரும் கோட்டம் அது. மொத்த செலவு 50 லட்சம். 101 அடி உயரமுள்ள தேர் செய்து அதில் கொண்டு போய் வள்ளுவரை உட்கார வைத்தார். சேர சோழ பாண்டியர் என மூவேந்தர் மூளையில் உதிக்காத சிந்தனை இது என்று சொன்னவர் கவிஞர் சுரதா. 1976 ஜனவரி 23ஆம் நாள் கட்டுமான பணி மொத்தமும் முடிந்தது. பிப்ரவரியில் திறப்பு விழா. ஜனவரி 30 ஆட்சி கலைக்கப்பட்டது. 10 யானைகள், 133 குதிரைகள், 1330 தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் பேராசிரியர்கள் நடந்து வர ஊர்வலம் நடத்த திட்டமிட்டிருந்தார். சர்வாதிகாரம் அனைத்தையும் வீழ்த்தியது. கலைஞர் இல்லாமல் திறப்பு விழா நடந்தது. மொத்தமே 5 நிமிடங்கள். பேசிய 2 பேரும் ஆங்கிலத்தில் பேசினார்கள். கலைஞர் வைத்த அடிக்கல் நாட்டு கல்வெட்டும் வெளியில் வீசப்பட்டது. கல்லணை கட்டிய கரிகாலன் கல்வெட்டு வைக்கவில்லை, ஆனால் கல்லணை கட்டியவன் என்றால் கரிகாலனைத்தான் சொல்கிறது என்று அன்று எழுதினார் கலைஞர். 5. குறளோவியம். குறையோவியம் பாடிக்கொண்டு இருப்பதை விட குறளோவியம் தீட்டுவதே காலத்தின் தேவை என்பதை உணர்ந்து 1956ஆம் ஆண்டு முதல் முரசொலியில் குறளோவியம் தீட்டத் தொடங்கினார்.
தினமணி கதிர், தமிழரசு, குங்குமம் என பல இதழ்களில் தொடராக வெளியானது. 1330 354 குறளை கருத்தோவியமாக தீட்டினார். கவிதையும் கட்டுரையும் கதையும் தத்துவ விசாரணையுமான புது நடையில் இருக்கும் அந்த தமிழ் நடை தொடக்கம் முதல் இறுதி வரை மாறாததுதான் கலைஞரின் சிறப்பு. அவளை அறியாமல் ஆடைகள் தங்களை திருத்திக் கொண்டன என்பது அவரது எழுத்து நடனம். 6. கலைஞர் உரை. திருக்குறளுக்கு உரை எழுதுவது என்பது இமயமலைக்கு போர்வை போர்த்துவது என்றார் கலைஞர். ஆனால் அவரும் வானளவு சிந்தனையை எடுத்து வந்து போர்வையாக போர்த்தினார். 1996ஆம் ஆண்டு முரசொலியில் தினமும் தீட்டினார் உரை. குறளுக்கு உரை எழுதியோர் தொகை குறளின் அதிகார தொகையை விட அதிகம். உரை எழுதுகிறோம் என்ற பெயரால் திரித்து எழுதியவர்களும் உண்டு. வள்ளுவரின் தமிழ் மனம் அறிந்து மட்டுமல்ல, உரையையும் ஒரு வகை இலக்கியமாக ஆக்கியிருப்பார் கலைஞர். இது உரை நடனம். 7. குமரியில் சிலை. தலைநகரில் கோட்டம் கட்டியதுமே குமரி முனையில் சிலை அமைக்க நினைத்தார் கலைஞர். அரசியல் அவரை அதிகமாக அலைக்கழித்த காரணத்தால் அமைதியாக இருந்தார். 2000ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அவரது கனவு சிலை குமரி முனையில் எழுந்தது. என் வாழ்நாளில் மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேற்றப்பட்டு விட்டது. 25 ஆண்டுகளாக எண்ணி எண்ணி விடுத்த பெருமூச்சு வீண் போகாமல் விண்முட்டும் சிலை விரிகடல் பரப்பின் எல்லையில் எழும்பிவிட்டது என்று எழுதினார். 8. திருவள்ளுவர் ஆண்டு. திருவள்ளுவர் பிறந்த காலத்தை கிமு 31 என்று கணித்தார் மறைமலையடிகள். அதனை அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதன்படி பார்த்தால் இன்று 2020 என்பதுடன் 31ஐ கூட்டினால் 2051 என்று வரும். இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. தமிழ் அறிஞர்களின் இந்த ஆண்டு கணக்கை முதல்வர் கலைஞர் 1971 ஏற்றுக்கொண்டு தமிழக அரசின் அரசாணையாக வெளியிட்டார். அதுவே இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகிறது. 9. அரசியல் ஆயுதம். வள்ளுவன் செய் திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று எழுதினார் மனோன்மணியம் சுந்தரனார். இதை மையப்படுத்தி எழுதிய கலைஞர் நமக்கு குறளே முக்கியம் என்றார். கீதைக்கும் குறளுக்குமான வேறுபாட்டை சுட்டிக்காட்டினார். உடனே கீதையுடன் வந்துவிட்டார் ராமகோபாலன். அவருக்கு கீதையின் மறுபக்கம் நூலை கொடுத்தார் கலைஞர். எப்போது எந்த ஆயுதத்தை தூக்க வேண்டும் என்பதை எதிரி தீர்மானிக்கிறார் என்பதை உணர்ந்தவர் மட்டுமல்ல, சரியான ஆயுதத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்துபவர் அவரே. 10. மூச்சு முழுவதும் முப்பாலே. எந்த மேடையில் நின்றாலும் எது குறித்து எழுதினாலும் அவர் மேற்கோள்களில் நிச்சயம் ஒரு குறள் இருக்கும். திருக்குறள் ஒரு இன்பச் சோலை. அது பாலை அல்ல, சோலை. அந்த சோலைக்குள் நுழைந்தால் கருத்து மயில் ஆடும், கொள்கை குயில் கூவும், சிந்தனை மான் துள்ளும், அரசியல் தென்றல் வீசும் என்றார். அதனால்தான் அந்த சோலைக்குள் தமிழ் பறவையால் கூடு கட்டி வாழ்ந்தார் கலைஞர். அவர் கட்டிய மாபெரும் கூடுதான் குமரியில் அமைந்திருக்கும் சிலை. அந்த சிலைக்கு வெள்ளி விழா காண்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள். குமரியில் நின்று நிலைத்திருப்பது வெறும் சிலை இல்லை, 2000 ஆண்டு தமிழ் சிந்தனையின் வடிவம் அல்லவா இது? உலகில் எந்த மொழிக்கு உண்டு திருக்குறளை போன்ற நூல்? தமிழுக்குத்தான் உண்டு. உலகில் எந்த இனத்துக்கு உண்டு திருவள்ளுவரை போன்ற மனிதர்? தமிழ் இனத்துக்குத்தான் உண்டு. கண்ணொளி கொண்ட தமிழரெல்லாம் கண்டுகளித்த காட்சி, செவிப்பறை சிறிதும் பழுதுபடாத தமிழன் எல்லாம் கேட்டு இன்புற்ற நிகழ்ச்சி, இதயமுள்ள தமிழன் எல்லாம் உணர்ச்சியால் உந்து எழுந்து குதித்திட்ட காட்சி என்று இதை பற்றி தலைவர் கலைஞர் எழுதியிருக்கிறார்கள். கலைஞருக்கு அப்போது எப்படி இருந்தது? அந்த சிலை திறப்பதற்கான பொத்தானை அழுத்திய போது என் விரல் என்னை அறியாமல் அசைவற்று போனது மட்டுமல்ல, என்னையே நான் மறந்துவிட்டேன். நாதஸ்வர இசைவாணர்களும் தவில் வித்வான்களும் அவர்தம் பக்க வாத்தியக்காரர்களுமாக சுமார் 300க்கும் மேற்பட்டோர் ஐயனின் சிலை திறக்கப்பட்ட போது இசை முழக்கம் திக்கெட்டும் எட்டிடச் செய்தார்களாம். மறுநாள் காலையில் மற்றவர்கள் சொல்ல கேட்டுத்தான் 133 நாயன இசை ஒலித்த செய்தியே எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு மெய்மறந்து போயிருந்திருக்கிறேன். சுமார் 3/4 மணி நேரம் பேசியிருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார் கலைஞர். இந்த உணர்ச்சிக்கு பின்னால் இருப்பது தமிழ் உணர்ச்சி, தமிழன் எழுச்சி, தமிழ்நாட்டின் மறுமலர்ச்சியாகும். இவை மூன்றும் தோன்ற வெள்ளி விழா நடக்கிறது.